அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 13ஆம் தேதி பார்க்கும் பொழுது நிறைந்த பௌர்ணமி தினம் வருதுங்க. இந்த பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விரத நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த விரத நாளில் பார்த்தீங்க அப்படின்னா இறை வழிபாட்டிற்கு நாம் இறை வழிபாட்டை நாம் மேற்கொள்வோம். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா விரதங்கள் பௌர்ணமி விரதம் இருப்பாங்க, சத்யநாராயண பூஜை செய்வாங்க, ஒரு சிலர் தாந்திரிக பரிகாரங்கள் மேற்கொள்வாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பௌர்ணமி தினத்தில் நாம் செய்யக்கூடிய பட்சத்தில் அந்த பௌர்ணமி நிலவு எவ்வாறாக மிகப்பெரிய அளவில் பிரகாசமாக காட்சி தருகிறதோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் வளமாகவும் பிரகாசமாகவும் மாறும் அப்படிங்கிறது ஐதீகமாகவே பார்க்கப்படுது. அந்த வகையில் பார்க்குறோம் அப்படின்னா இந்த பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஜோதிட ரீதியாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா நவக்கிரகங்களினுடைய கூட்டணி, சஞ்சாரம், பார்வை, பெயர்ச்சி, சேர்க்கை இவற்றின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான மாற்றத்தை இல்லை ஒரு விதமான தாக்கத்தை இல்லை விளைவுகளை கூட அது ஏற்படுத்தலாம். அந்த வகையில் 12 ராசியில் ஒன்றான துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம், அதுவும் பௌர்ணமி தினத்தன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாம் பார்த்தோன்னா பல்வேறு வகைகளில் உங்களுக்கு ஒரு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்து காணப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா விஷயத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதேனும் ஒரு விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக முடிகிற மாதிரி தெரிஞ்சு அது பாதகமாக விளையலாம், இல்லை இழுப்பறியாகலாம். அதே மாதிரி இது முடியவே முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய சில விஷயங்கள் சட்டென்று முடிஞ்சிடும். இந்த மாதிரியான நிறைய சூழ்நிலைகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும் அது உங்களுடைய வாழ்க்கையின் நலனுக்காக நடைபெறுகிறது அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட பாருங்கள். அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உத்தியோகம், பணியிடம், அலுவலகம் இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஏன்னா வேலை சுமை ரொம்ப அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் உங்களுடைய பணிகளை நீங்கள் திட்டமிட்டு குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இல்லைனா உங்களுக்கு வேலை பளு அதிகமாகலாம், இல்லை டென்ஷன் உருவாகலாம். அதன் காரணமாக உத்தியோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உயர் அதிகாரிகள் மத்தியிலையோ இல்லை சக பணியாளர்கள் மத்தியிலையோ இல்லை உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க மத்தியிலையோ பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் போன்றவை உருவாவதற்கான வாய்ப்பும் இந்த நேரத்தில் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பணியிட சூழ்நிலையையும் பார்த்து அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. அன்றன்ற வேலையை அன்றைக்கே முடிப்பது சால சிறந்தது. நாளைக்கு அப்படின்னு எந்த ஒரு வேலையையும் தள்ளி போட வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் வேலை பளுவை அதிகப்படுத்திக்காமல் அன்னைக்கான வேலையை அன்றே முடித்து விட்டு நீங்கள் செல்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தேவையற்ற செலவுகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு வீண் விரயங்களை குறைக்கிறதன் மூலமாக கடன் வாங்கிறத உங்களால் தவிர்க்க முடியும். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்பட்டு அது ஒரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மருத்துவ செலவை ஏற்படுத்துங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கிய விஷயத்துலையும் கவனத்தை செலுத்துவது ரொம்ப நல்லது. வேலை சுமை என்னதான் கூடுதலாக இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை செய்கிறதன் மூலமாக ஓரளவுக்கு சுமையை உங்களால் கட்டுப்படுத்த முடியுங்க. வேலையில் அதிக அளவு நீங்கள் கவனத்தை செலுத்துறதன் மூலமாக வீண் பிரச்சனைகளில் இருந்தும் உங்களால் தப்பித்து கொள்ள முடியும். அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கிறது சற்று கடினமாக தாங்க இருக்கும். தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூடுதல் முயற்சியையும் உழைப்பையும் செய்ய வேண்டியதாக
கூடியதாகவும் இருக்கலாம். இருப்பினும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியதும் அவசியங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் நீங்கள் அதை கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்கள். சேமிப்பில் இந்த காலத்தில் அதிகமாக நீங்கள் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்போ தான் உங்களுக்கு ஏற்படுகின்ற திடீர் பணத்தட்டுப்பாடு, பண திண்டாட்டம், பண நெருக்கடி போன்ற சமயங்களில் இந்த சேமிப்பு உங்களுக்கு பக்கபலமாக கை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா தேவையில்லாமல் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். தலைவலி, அதாவது கடன் வாங்கி தேவையில்லாத பிரச்சனைகள்லையும் சிக்குவதற்கான வாய்ப்பும் உண்டாகும். இதன் காரணமாக கோபம், டென்ஷன், தலைவலி போன்றவையும் உங்களுக்கு ஏற்பட்டு தேவையில்லாத உடல் உபாதைகளும் ஏற்படும். நீங்கள் செய்கிற ஒரு சிறு விஷயம், சிறு தவறு அப்படிங்கிறது அடுக்கடுக்கான பிரச்சனைகளை அடுக்கடுக்காக வர வைக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் பரபரப்பாகவும் தென்பட ஆரம்பிப்பீங்க. எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலை இருக்க பெறும். எல்லாத்துலேயுமே ஒரு வேகம் இருக்க செய்யும். இருந்தாலும் வேகத்தை விட விவேகம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்து வரக்கூடிய 25 நாட்கள் அமைய பெறப்போகிறது. அதே சமயம் சிறு சிறு பாதிப்புகள் அவ்வப்போது உடல் ஆரோக்கிய விஷயத்தில் ஏற்படதாங்க செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். மேலும் பார்த்தோம் அப்படின்னா, என்னதான் வேலையில் அதிகமான பொறுப்புகள், அதிகமான சுமைகள் இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை செய்கிறதன் மூலமாக, திறம்பட செய்து முடிக்கிறதன் மூலமாக அதற்கு ஏற்ற ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ள பாருங்கள். அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது. அதனால் பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். சற்று குறைவாக தாங்க இருக்கும். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக பொறுமையை கடைபிடிப்பது அவசியங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது அவசியமாகிறது. உடன் பணி புரிகிறவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அவங்கக்கிட்ட என்ன பேசணும், எந்த மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுலையும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். எல்லா விஷயத்தையும் சக பணியாளர்கள் மத்தியிலையும் உடன் பணி புரிபவர்களிடத்துலையும் பகிர்ந்து கொள்வதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அது உங்களுக்கே வினையாகவும் மாற ஆரம்பிக்கலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அன்பர்களுக்கு தேவையில்லாத பயம் ஏற்படும். மரண பயமாக இருக்கலாம், குழப்பமாக இருக்கலாம், ஒரு விதமான அச்சமாக இருக்கலாம். இது கிரகங்களினுடைய மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு ஏற்படக்கூடியது. அதனால் இந்த நேரத்தை மனதை ரொம்ப ரொம்ப எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை நீங்கள் சாந்தமாகவும் அமைதியாகவும் வைத்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மனதை ஆக்கிரமிக்கக்கூடிய அந்த மரண பயம், இல்லை தேவையற்ற பதட்டம், குழப்பம், படபடப்பு, இது எல்லாத்தையும் உங்களால் ஓரளவுக்கு சரிகட்டி அதில் இருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுறது, தேவையில்லாமல் குழம்புறது, தேவையில்லாத சிந்தனைகளை போட்டு குழப்பிக்கொண்டே இருந்து அதன் விளைவாக வெளிப்படக்கூடிய ஒரு விதமான பயம், மரண பயமாக அது தென்பட ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரியான நேரங்களில் முடிஞ்ச வரைக்கும் பிடித்த பாடல்களை கேளுங்க. கணவன் மனைவிக்கு இடைவெளி குறைய ஆரம்பிக்கும். பிள்ளைகள் நலனில் கவனம் செலுத்துவீங்க. உறவினர்கள் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பெண்களுக்கு எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகலாம். எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் நல்லபடியாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. கலைத்துறையினருக்கு திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது. ஆயுதம், நெருப்பு இவற்றை கையாளும் பொழுதும் வாகனங்களில் செல்லும் போதும் கவனமாக இருப்பது முக்கியம். அரசியல் துறையினருக்கு எந்த காரியத்திலையுமே அவசர முடிவு எடுக்காம இருக்கிறதும், வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது. திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க. பணவரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்குங்க. முக்கியமான பணிகள் தாமதமாக தாங்க நடக்கும். மாணவர்களுக்கு கல்விக்கான பணிகளில் தாமதங்கள் உண்டாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. உழைப்பு இந்த காலத்தில் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். உழைப்பை நீங்கள் அதிகமாக கடின உழைப்பை தர அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாம்.
அதனால் திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுடைய உத்தியோகமாகட்டும், இல்லை குடும்பம் ரீதியாகட்டும், இல்லை வேலை, இல்லைன்னா வியாபாரம், தொழில், இப்படி எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்பு கொஞ்சம் அதிகமாக நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும். உழைப்பு கொஞ்சம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும். இருந்தாலும் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா சில நேரங்களில் மகிழ்ச்சி குடும்பத்தில் நிலவக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க. நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும் அப்படின்னாலும் கூட அவர்கள் மூலமாக சில சமயங்களில் நீங்கள் தேவையில்லாத சிக்கல்களையும் சிக்க வாய்ப்புகளும் இருக்குது.